குடிநீர் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்தும் பணிகளுக்காக 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பருவமழை பயிர் சாகுபடி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் வினோத், மரிய வில்சன், தலைமைச் செயலாளர் சாய்குமார் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்தும் பணிகளை துரிதமாக செயல்படுத்தவும், லாரிகள் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யவும் 330 கோடி ரூபாயும், கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறைக்கு 10 கோடி ரூபாயும் என மொத்தம் 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை குடிநீர் விநியோகம் மற்றும் பிற அத்தியாவசிய திட்டப்பணிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி குடிநீர் தட்டுப்பாடின்றி கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்.